அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஃதலுல் ஈமானி அஸ்ஸப்ரு வஸ்ஸமாஹா. ஈமானிலே சிறந்த ஈமான் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உள்ள மனிதருடைய ஈமான் ஆகும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனிடத்திலே ஈமான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கின்றது, உறுதியாக இருக்கின்றது என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது அவர் எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கின்றார், மனிதனுடைய சந்தோஷத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் தான் அவனுடைய உண்மையான ஈமானை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்பமான நேரத்திலும் நல்ல அமல்கள் செய்வதிலே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும். சோதனை கஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலையிலும் தன்னை நல்ல அமல்களிலே பேணுதலாக தன்னை பொறுமையோடு கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் யார் தளராமல் சந்தோஷத்துடைய மோகத்திலே செல்லாமல் தன்னுடைய அமல்களிலே பேணுதலாக இருக்கின்றாரோ, அமல்களிலே உறுதியாக பொறுமையோடு இருக்கின்றார்களோ, அவர்கள்தான் உறுதியான ஈமான் உள்ளவர்கள். இதே போல் சகிப்புத்தன்மை. அல்லாஹ் சில நேரங்களிலே அவருடைய அந்தஸ்தை கூட்டுவதற்காக வேண்டி சில விஷயங்களிலே சோதிக்கும் பொழுதும் அவர் அதை சகித்து கொண்டும் பொறுமையாகவும் தன்னுடைய அமல்களிலே உறுதியாகவும் இருப்பாரேயானால் அவருடைய ஈமான் மிக சிறந்த ஈமானாக இருக்கும். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இடத்திலே நாம் பொறுமை கேட்க வேண்டும், ஆனால் சோதனையை கேட்டு விடக்கூடாது. அல்லாஹ் எங்களை நீ சோதித்து விடாது என்பதாக தான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். அப்படி சோதனை ஏற்படும் பொழுது பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையுடனும் நாம் கையாள வேண்டும். அதுதான் உறுதியான சிறந்த ஈமானுக்கு அடையாளமாக இருக்கின்றது. அல்லாஹ் தபாரக் வ தஆலா நிறைய நியாமத்துகளை கொடுத்தும் சில நேரங்களில் சோதிக்கின்றான். நிறைய நியாமத்துகளை கொடுக்கும் பொழுது அல்லாஹுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். சபரும் சுக்குரும் தான் ஈமான் உள்ளவனுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக நம்மை ஆக்கி அருள் வருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.